இந்த ஜூலியும் இந்த ஜூலியோட புருஷனும் இந்த ஜூலியோட நண்பர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் கிட்னி மோசடி பண்ணிருக்கானுங்கன்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாசமா கத்திக்கிட்டு இருக்கோம். ப்ரூஃபோட கோர்ட்ல சரண்டர் பண்ணிருக்கோம், கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், பெட்டிஷன் போட்டு. ஆனா இதை எதையுமே கண்டுக்காத இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு விசாரிக்காம அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நீங்க பிரச்சாரம் பண்ண வச்சிருக்கீங்க. பின்னாடி 4-5 கொத்தடிமன் நாய்ங்க கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கடா, உங்களோட கட்சியோட உரிமைடாது, நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. ஆனா பிரச்சாரம் பண்ண ஆளு இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட வேலையை தமிழ்நாட்டில் பண்ணிருக்கான்னு சொல்லி நாங்க இங்க கத்திக்கிட்டு இருக்கோம். அதை சால்வ் பண்ண உங்களுக்கு வக்கு மயிர் இல்ல. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு கோர்ட் சைட்ல இருந்து அந்த பொண்ணு பண்ணது தப்பு, அந்த பொண்ணுக்கு ஒரு தண்டனை கொடுத்தானுங்கன்னா அக்யூஸ்ட கூப்பிட்டு வச்சா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணீங்கன்ற பேர் வராது. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? டிஎம்கே குடும்பத்துல இருந்து ஒரு ஆளா சொல்றையா, அவங்க கிரிமினலா இல்லையான்னு முதல்ல ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. பிரஸ் மீட்ல சொல்ல சொல்லுங்க. அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல, எனக்கு ஷர்மிளா யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? இதை ரிவீல் பண்ணா என் வீட்டுக்கு போலீஸ் வருது. இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்த அந்த பொண்ணு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு. இப்போ நாங்க இந்த கிட்னி விஷயத்தை ரிவீல் பண்ணாம இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொன்ன ஜூலியோட புருஷன், ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க எல்லாம் சேர்ந்து டிஎம்கேல இருக்கிற ஒருத்தவங்களோட கிட்னிலையும் கை வச்சிருப்பானுங்க. அப்பையும் நீங்க இந்த மாதிரி தான் பின்னாடி நின்று கை தட்டிக்கிட்டு இருப்பீங்களாடா, கொத்தடிமைங்களா? நான் ஏன் தெரியுமா இப்ப கொத்தடிமைன்னு சொல்லிட்டு இருக்கேன்? ஒரு அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா, ஐயோ இந்த பொண்ணு மேல இவ்வளவு பெரிய பிரச்சனையை வச்சிருக்காங்களே, கோர்ட் வரைக்கும் போயிருக்கானுங்கன்னா அப்ப இந்த விஷயம் உண்மைதான் போல அப்படின்னு எவனா இருந்தாலும் யோசிச்சிருப்பான். ஏண்டா நாங்கன்னா பொழுதுபோக்குக்கு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம், டைம் எல்லாம் விட்டுட்டு நாங்க கோர்ட்ல பெட்டிஷன் போடுற அளவுக்கு நாங்க போயிருக்கோம் அப்படின்னா இதுல உண்மை இல்லாமையே நாங்க பண்ணிருப்போம். அந்த அறிவு இல்லாதனாலதான் உங்களை ஊரே வந்து கொத்தடிமன் சொல்லுது. புரியுதா? அதாவது டிஎம்கே சப்போர்ட் பண்ணி எவன் பேசினாலும் நாக்க தொங்க போட்டுட்டு நீங்க போயிருவீங்க, அவன் நல்லவன் தாயா அப்படின்னு. அவன் ரேபிஸ்டா இருக்கலாம், கொலகாரனா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உங்க கட்சிக்கு எவன் ஃபேவரா பேசினா அவன் வந்து நல்லவையா, ஏன் ஆளியா, ஏன் அங்க ஆளுங்கடா, டிஎம்கே ஆளுங்கடா அப்படின்னு தூக்கிப்பீங்க. என்னோட டிவிக்கே தோழர்களே அண்ட் தமிழ்நாடு மக்களே, தயவு செஞ்சு இந்த ஜூலி பொண்ணோட வீடியோவை எனக்கு அனுப்பி தொலையாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு பார்க்க வெறியாகுது. என்ன எவ்வளவு பெரிய கேடுகட்ட வேலைய பார்த்துட்டு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு, நீங்க எங்க நிக்கிறீங்களோ சொல்லுங்கனே, அங்க நான் எதிர்த்து நின்று பிரச்சாரம் பண்றேனே அப்படின்னு. தயவு செஞ்சு விட்டு தொலைங்க. இதெல்லாம் வந்து மண்டையில சுத்தியில எங்கேயும் விழுந்துருச்சு போல.